नारायणपिता यस्य माता चापि हरिप्रिया भृक्वादिमुनयः पुत्रा तस्मै श्रीविखनसे नमः. எவனோ இதவிற்பாய் நமக்கிற இன்னகைத்து வருவாய் நிலமகள் சவிதோயவல்லான் திருமாமகள் கிணியான் மவ்வல் மாலை வண்டாடும் மல்லிகை மாலையோடு மணர்ந்து மாருதம் தெய்வனாரவரம் திருக்கோட்டியூரானே. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் மேதகு சாஹிபா ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியார் அவர்கள் ஆளுகைக்குட்பட்ட திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் நமது ஆலயத்தில் துருவதைல பிரதிஷ்டை ஜேஷ்டாபிஷேக மகா உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் அருளை பெற்று சென்றார்கள். வெகு சிறப்பான முறையில் மகா பூர்ணாகுதி தசதானம் பல யாகசாலை வைபவங்கள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நாரத மகரிஷி கண்வ மகரிஷிக்கு உபதேசம் என்றார். நைமிஷேதி தபஸ்சித்திகி மரணம் ஜான்ஹவி தடே குருக்ஷேத்திரஸ்ய தானானி ஸ்ரீ கோஷ்டியாம் திரியம் லபேத் அப்படின்னு. அதாவது இந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தில் நைமிஷாரண்யத்தில் தபஸ் பண்ண பலன், கங்கையில முக்தி அடைஞ்ச பலன், குருக்ஷேத்திரம் மகாபாரதம் யுத்தம் நடந்த இடத்துல தங்கம் தானம் பண்ண பலன் கிடைக்கிறதுன்னு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள். இந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தில் 108 திவ்ய தேசத்தையும் சேவிச்ச பலன் கிடைக்கிறது. 108 திவ்ய தேசத்திற்கும் சமமான திவ்ய தேசம், ஆழ்வார்களால் பாடல் பற்ற ஸ்தலம், ரொம்ப விசேஷமான திவ்ய தேசம். அதே மாதிரி மற்ற எந்த திவ்ய தேசத்திலையும் எந்த ஊர்லையும் இல்லாத உற்சவமூர்த்தி பூலோகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. உற்சவமூர்த்தி சுயம்பு உற்சவமூர்த்தி வெள்ளி பெருமான் சாக்ஷாத் தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ணி கொடுத்ததாக ஐதீகம். சுவாச்சிதம் தேவதேவேசம் புத்திரபல்லாலிதம் பிரபும் ஸ்ரீ பூமிநீலாசகிதம் ஸ்ரீ சௌமியநாராயணாஹ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த உற்சவமூர்த்தி சுயம்பு உற்சவமூர்த்தி சாக்ஷாத் தேவலோகத்திலேருந்து தேவேந்திரனே பூலோகத்துக்கு ஏல பண்ண கொடுத்த மூர்த்தி. மற்ற எல்லா திவ்ய தேசத்துலையும் எல்லா ஊர்லேயும் பஞ்சலோக விக்கிரகமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த பெருமாளுக்கு தானஹஸ்தம், தானம் வாங்குற மாதிரி. ஒரு ஊருக்கு போனால் அபயஹஸ்தமாக இருக்கும், இன்னொரு ஊருக்கு போனால் வரதஹஸ்தமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளுக்கு தானஹஸ்தம். திருப்பதி திருவேங்கடமுடையான் வந்து நம்மக்கிட்டேருந்து காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். மதுரை கள்ளழகர் வந்து வீரம் தைரியம் பலம் இதெல்லாம் தானமாக வாங்கிக்கிறதா ஐதீகம். கும்பகோணத்தில் சாரங்கபாணி பெருமாள் கன்னியாதானம் வாங்கிக்கிறதா ஐதீகம். திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் பக்தர்களுக்கு ஒரு துன்பத்தையும் அவர்கள் செய்த பாவத்தையும் தானமாக வாங்கிக்கிறதாக நம்ம சொன்ன வாக்கியம் இல்லை, ஆழ்வாருடைய பாசுரம். அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள். அதே மாதிரி ஆழ்வார் பாடுற நரகநாசனை நாவில் கொண்டடையாத மானிட சாதியர் பருகு நீரும் முடுக்கும் கூரையும் பாவனம் செய்தனதாங்களோ அப்படின்னு. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நாராயணா மாதவா அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, போடுற ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் உயிர் இல்லைன்னா கூட நினைக்குமா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, ஹரிஸ்மரணம் ஹரிநாமஸ்மரணம் பண்ணாதவன் அவள்கிட்ட நம்ம போயிட்டோமே அப்படின்னு. அதனால் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நாராயணா மாதவா அப்படின்னு சொல்லிடணும். இந்த பாசுரத்தோட அர்த்தம் அவ்வளோ வரப்பிரசாதியான பெருமாள். காலத்தாலும் பாசுரத்தாலும் 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம், 108 திவ்ய தேசத்திற்கும் சமமான திவ்ய தேசம். இந்த பெருமாள் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை தரிசனம் செய்து ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்றும் அன்புடன் உங்கள் ஸ்ரீராம் பட்டாச்சார், திருக்கோட்டியூர்.